புது பிளேயர் வந்து அண்ணாமலை. டிராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் பி டீமா, ஏ டீமா, எக்ஸ் டீமா என்ற அந்த பிரச்சனை தான். தமிழர்கள் என்ற அந்த கான்ஸ்டிடுவன்சியை வந்து எப்படி சீமான் கையில் எடுக்கிறாரோ, ஒரு தமிழ் நேஷனலிஸ்ட் போக்கிலிருந்து கையில் எடுக்கிறாரோ, அதே மாதிரி ஒரு ஆன்டி நார்த் இந்தியன் ஃபீலிங்ஸ் மூலியமாக தமிழர்களை கையில் எடுக்க முடியுமா? குறிப்பாக அவர் வந்து வட இந்தியர் என்று ஒரு ட்வீட்ல வந்து குறிப்பிட்டாரு. அது கண்டனத்துக்குரிய விஷயம். இவ்வளோ பெரிய கடன் சுமையை வைத்துட்டு போயிட்டாங்களே, இவர்கள் எல்லாம் வந்து ஏதோ ஒரு மார்வாடி கிட்ட வட்டிக்கு வாங்கிட்டு என்ற அந்த தோரணையில் பேசுவதே வந்து தவறு. இது வந்து இன்ஸ்டா ரீலுக்கான ஒரு விஷயமாகத்தான் நான் காண்கிறேன். அந்த நிதி சம்பந்தமா இருக்கிற எல்லா கேட்டையும் லாக் பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறீங்க. 28 மாநிலங்களும் வந்து பிஸ்கல் டெபிசிட்ல ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. அரசாங்கத்தினுடைய தலையாய கடமை என்னன்னு பாத்தீங்கன்னா, செலவு செய்யறது தான் அரசாங்கத்தினுடைய தலையாய கடமை. இதுல பில்ஃபரேஜ் இருக்கா? இருக்கும். இதுல ஊழல் இருக்கா? ஆங்காங்கே இருக்கும். சூப்பரா இருக்கு அம்மா, எனக்கு இதோட சீக்கிரம் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். அனைவருக்கும் நன்றி. இப்போ வந்து நம்மளுடைய அரசியல் சூழல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. என்னை பொறுத்தளவில் வந்து ஒரு ஜிஇசி ஆடியன்ஸ், ஜென்ரல் என்டர்டெயின்மெண்ட் ஆடியன்ஸ் முழுக்க வந்து இப்போ நியூஸ் சைடு வந்திருக்காங்க. பெரும் மகிழ்ச்சிக்குள்ள ஒரு விஷயமா இருக்கிறது. ஏன்னா நமக்கு இன்னும் நிறைய பேர் ஐபால்ஸ் வரும். அதை தாண்டி இப்போ வந்து என்டர்டெயின்மெண்ட்லேயே முழுக்க இருந்த ஒரு ஆடியன்ஸ். அதாவது சினிமா ரீல்ஸ் இன்னைக்கும் போகுதுங்க. என்ன ஒரு மண்ணு போட்டாலும் ஒரு 1 மில்லியன் வியூஸ் வந்து ஒரு சி கிளாஸ் இல்லை என்றால் சி கிரேட் ஆக்டர். கிரேடுங்கிறது அவருடைய எவ்வளோ சேலரி வருதோ அதை பொறுத்து வந்து கிரேடு வருகிறது. அந்த ஒரு சி கிரேட் ஆக்டர்னுடைய எந்த ஒரு கருத்தோ ஏதோ வந்து என்ன போட்டாலும் ஒரு 1 மில்லியன் போகும். நாம் எவ்வளோ முக்கி ஒரு மேட்டர் போட்டாலும் சரி, அது எவ்வளோ பெரிய ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆனாலும் சரி, எவ்வளோ கிரெடிபிலிட்டி இருக்கின்ற ஒரு நபரானாலும் சரி, ஒரு 1,00,000 வந்து தாண்டதே மிக மிக கடினமான விஷயமா இருக்கிறது. அதிலிருந்து இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது அப்படியே வந்து லைவ் ஆடியன்ஸே வந்து ஒரு 20,000 30,000 அந்த அளவுக்கு வரக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து இன்னைக்கு கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய். அவருக்கு முதல் கட்டமாக நான் வந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் முழுக்க என்டர்டெயின்மெண்ட்ல இருக்கின்ற ஊறி கடந்த ஒரு ஆடியன்ஸை வந்து அதிலிருந்து அப்படியே தூக்கிட்டு வந்து இன்னைக்கு வந்து ஜெனரல் நியூஸ் கேட்டகரியில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு. ஏன்னா நியூஸை விட பெரிய என்டர்டெயின்மெண்ட் இன்னைக்கு கிடையாது என்றதும் ஒரு உண்மையான விஷயமா தான் இருக்கிறது. இது ஒரு முதல் விஷயமா பார்க்குறேன். அடுத்ததாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அண்ணாமலையினுடைய பெரிய தனித்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு பெரிய படையே இருக்கிறது. அது இந்தியாவில் மட்டும் கிடையாது. ட்ரோலிங் படை வந்து வெஸ்ட் ஏஷியாவில் இருக்கிறது, ஐரோப்பாவில் இருக்கிறது, அமெரிக்காவில் இருக்கிறது. என்ன எங்கிருந்தெல்லாம் ட்ரோல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருந்து புரிஞ்சுக்கலாம். அண்ணாமலையுடைய சப்போர்ட்டர்ஸ் வந்து எங்கெங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போது அதிலிருந்து ஆரம்பித்து நான் கோயம்புத்தூரில் கூட பார்த்தேன். ஏறத்தாழ ஒரு 5000 7,000 பேர் வந்து அமெரிக்கானாலும் சரி, சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரி இடங்கள்ல தான் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ணாமலைக்காக கோயம்புத்தூரில் எம்பியா கண்டெஸ்ட் பண்ண இடத்துல டைமில் வந்து 2024 அவருக்காக வேலை பண்ணி கொண்டிருந்தார்கள். ஆனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு அந்த தொகுதி எங்கே முடியுது, எங்கே அடுத்த தொகுதி ஆரம்பிக்குதுன்னு தெரியாது. இது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. பல இடங்கள்ல அவங்க போய் பயங்கரமாக தீவிரமான பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனால் அந்த இடம் வந்து கோயம்புத்தூர் தொகுதியை உட்பட்டது கிடையாது என்ற விஷயம் வந்து அவர்களுக்கு தெரியாது. இது வந்து பாஜகவுக்கும் தெரியாத ஒரு விஷயமாக தான் இருந்தது. ஆனால் கடினமான பிரச்சாரம். காலையில் ஆரம்பித்து ஒரு மத்தியானம் வரை பிரச்சாரம் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து சாப்பாடு போவாங்க. மறுபடியும் வந்து மத்தியானம் கூட பிரச்சாரம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்போ அந்த ஒரு ஆடியன்ஸ் கூட இன்னைக்கு வந்து ஒரு நியூஸ் ஆடியன்ஸாக மாறுது. அவர்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்கும் கருத்து இருக்கிறது. யாருக்குமே வந்து இப்போ அரசியலில் இப்போ வந்து ஒருத்தர் வந்து பேசுகிறாரு, அவர் வந்து கரெக்டாக பேசுகிறாரு, தப்பாக பேசுகிறாருன்னு எல்லாம் கிடையாது. அவர்களுக்கு இந்த பேசுகின்ற நபரை வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டும். இவர் வந்து திமுக காரரு, இவர் வந்து அதிமுக காரரு, இவர் வந்து தாவேக்காரரு என்று ஃபிக்ஸ் பண்ண வேண்டும். அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் வந்து ஹாப்பி ஆகிடுறாங்க. அதாவது ஓகே, இவர் இந்த ஒரு கோணத்திலிருந்து மட்டும்தான் பேசுவார், இவங்க கிட்ட வந்து காசு வாங்கியிருக்காரு. இதெல்லாம் வந்து நம்ம ஒரு வெரிஃபிகேஷன் தேவையில்லை. ஏன்னா நம்முடைய இந்த ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா,
அதாவது என்னுடைய ஜெனரேஷன்லயும் அந்த பிரச்சனை இருக்கிறது. அதாவது எனக்கு சாதகமான கருத்துக்களை வந்து யார் பேசுகிறார்களோ அவர்கள் உண்மையாக பேசுகின்றவர்கள். எனக்கு எதிராக இல்லை என்றால் நான் நினைப்பதுக்கு எதிராக ஒருத்தர் பேசுறாருன்னா அவர் கம்ப்ளீட் போங்கு, அவர் வந்து விலை போன நபர் என்ற அடிப்படையில் வந்து நான் அந்த ஒவ்வொரு அப்ரோச்சையும் அணுகிறேன். அப்போ நம்மளை பொறுத்தவரை, அதாவது என்னை பொறுத்தவரை வந்து நான் பார்க்குற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆடியன்ஸ் இருக்காங்க இல்லையா, ஒரு பொலிட்டிக்கல் ஆடியன்ஸ் ஆனாலும் சரி, இல்லை ஒரு ஓட்டர்ஸ் ஆனாலும் சரி, நம்ம அனைவரும் வந்து பெர்சீவ் பண்ணுறது வந்து எவ்வளோ வித்தியாசமாக இருக்கிறது ஒவ்வொரு விஷயத்துலையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அது மிக தெளிவாக தெரியும். இப்போ ஒயிட் பேப்பருக்காக ஒரு ஒரு கருத்து ஒன்று நான் வந்து இன்னைக்கு வந்து பகிர்ந்திருந்தேன். அதாவது அரசாங்கத்தினுடைய தலையாய கடமை என்னன்னு பார்த்தீங்கன்னா செலவு செய்கிறது தான் அரசாங்கத்தினுடைய தலையாய கடமை. நீங்கள் வந்து நினைக்கலாம், என்னங்க அது இப்படி சொல்கிறாரு, அரசாங்கம் என்பது சேமிக்க வேண்டாமா, பிடிஆர் கூட அதான சொல்லிட்டு போனாரு அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். ஆனால் பிடிஆர் போன்ற கார்பரேட் நபர்களுக்கு வந்து அது மட்டும்தான் விளங்கும். அதாவது நான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வந்து இவ்வளோ சேமித்திருக்கேன் அப்படின்னு தான் விளங்கும். சேமிப்பு எங்கிருந்து தான் வரும்? சேமிப்பு அப்போ அஃப்கோர்ஸ் ரிடக்ஷன் ஆஃப் வேஸ்டேஜிலிருந்து வரும். சேமிப்பு நீங்கள் ஆள் குறைப்புலேருந்து வரும். தாராளமாக சேமிப்பு எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சேலரிஸு, பென்ஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் கட்டுப்படுத்தும் போது தான் அதற்கு ஈடாக உங்களுக்கு வந்து சேமிப்பு வரும். அது பிரச்சனை. ஒரு அரசாங்கத்தை பொறுத்தவரை இந்த மாதிரியான வேஸ்டேஜ் நான் இப்போ தான் ஒரு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தேன். அது வந்து எக்ஸலோட நான் பதிவிட்டிருக்கிறேன். ஒரு ஒரு சாதாரணமான ஒரு நெல் ப்ரொக்யூர்மெண்ட் எடுத்துக்கங்க, நெல் கொள்முதல் எடுத்துக்கங்க. தஞ்சாவூரில் நெல் கொள்முதல் அரசாங்கத்தினுடைய தனியாய கடமை அது செய்து கொண்டிருக்கிறது. அதில் வந்து ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்பி என்ற ஒரு விஷயம் இருக்கிறது, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து கொடுத்தான் ஆக வேண்டும். அது கொடுத்து வாங்குறாங்க. அங்கேயே அரசாங்கத்துக்கு ஒரு நட்டம் வருகிறது. அது நஷ்டம்தான். இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் கிடையாது. அது வந்து அரசாங்கம் கொடுக்கின்ற, அதாவது ஒரு விவசாயி வந்து அது வந்து அவருடைய உழைப்புக்காக கொடுக்கின்ற ஒரு காசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் விவசாயிகள் வந்து அந்த அளவுக்கு நலிந்த ஒரு நிலையில் இருக்கிறார்கள். அதுக்கு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் என்றது ப்ரைஸை வந்து கொடுக்குறாங்க. இனி அதை சேமித்து எங்கே வைக்கிறாங்க? ஒன்றும் ஒரு பெரிய ஒரு கான்கிரீட் தளத்தில் இல்லைன்னா ரோடில் இந்த மாதிரி இடத்துல வச்சுட்டு அது மேலே ஒரு டார்பாலம் போடுறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரொக்யூர்மெண்ட். நீங்கள் அரசு கொள்முதல் செய்யும் போது பெரிய கிடங்குகள் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு இடத்துலையும் அந்த பெரிய கிடங்குகள்லாம் கிடையாது. அரசு கொள்முதல் செய்யும் போது ஃபர்ஸ்ட் திறந்த வெளியில் தான் இருக்கும். இந்த திறந்த வெளியில் வந்து மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, பில்ஃபரேஜுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்படி பல ஸ்டேஜில் வந்து பில்ஃபரேஜ் நடந்து கொண்டு தான் இருக்கும். அப்போ அதை தாண்டி அடுத்ததாக எஃப்சிஐ வந்து அதை வந்து தன்னுடைய கிடங்குகளுக்கு மாற்றும், கோடவுன்ஸ்க்கு மாற்றும். கோடவுனில் வந்து உங்களுக்கு எலியிலிருந்து எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது. அப்புறம் நீங்கள் வந்து இது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ண வேண்டும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து எங்கே அது தேவைப்படுகிறதோ, இந்த நெல் தேவைப்படுகிறதோ அங்கே அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போக வேண்டும். அதுலேயும் ஒரு நட்டம் நடக்கும். அதென்றால் அது கன்வீனியன்ஸில் வருகின்ற ஒரு பில்ஃபரேஜ் இருக்கும். அதிலே நேரத்தில் வந்து லாஸ் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். அப்போ கடைசியில் நீங்கள் 1000 ரூபாய்க்கு வாங்கி ஒரு முதல்ல வந்து நீங்கள் வந்து ஒரு ரேஷன் கடையில் கொண்டு சேர்க்கும் போது அது வந்து 90 ரூபா தான் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், 900 ரூபாய் தான் இருக்கும் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ இந்த 900, இப்போ இந்த 100 ரூபாங்கிறது, அதாவது 1000 ரூபாய்க்கு கொள்முதல், அங்கே ரேஷன் கடைக்கு வரும்போது 900 ரூபா ஆயிடுச்சு. அப்போ அது என்ன வேஸ்டேஜ் தானே. இந்த வேஸ்டேஜ் என்பது ஊழல் தானே என்று சாதிக்கின்ற ஒரு அரசாங்கம் இன்னைக்கு இருக்கிறது. இது என்னை பொறுத்தவரை ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கிறது. இன்னொரு கேஸ் எடுத்துக்கலாம். இது நம்மளுடைய மின்சார வாரியம். மின்சார வாரியத்தினுடைய உற்பத்தி ஒன்று இருக்கிறது, அப்புறம் நுகர்வோர் நம்ம இருக்கிறோம். அதாவது எங்கேயோ காடம்பரையில் செய்கிறாங்க, இல்லை என்றால் நார்த் சென்னை தெர்மல் பவர் பிளான்ட்டில் செய்கிறாங்க. அது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு வருது, ஒரு சப்ஸ்டேஷனுக்கு வருது, அதில் இருந்து நம்ம வீட்டுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வருது. இதில் டிரான்ஸ்மிஷன் லாசஸ் என்று ஒன்று இருக்கிறது. பல இடங்களில் வந்து 18% வந்து டிரான்ஸ்மிஷன் லாசஸ். தமிழ்நாட்டில் 16 இல்லைன்றால் 15 அந்த சதவீதம் தான் நான் நினைக்கிறேன். நான் குறிப்பாக எனக்கு நம்பர்ஸ் தெரியாது. அப்படி இருந்தால் கூட ஒரு 12% மேலே இருக்கின்றது தான் டிரான்ஸ்மிஷன் லாசஸ். ப்ரொடக்ஷன் உற்பத்தி வந்து 1000 இருந்தால் உங்களுக்கு வருகிறது வந்து சேர்றது வந்து 800 இல்லை என்றால் 820, 840 இந்த ரேஞ்சில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கடைசியில் வரும். அப்போ இதுவும் நீங்கள் வந்து வேஸ்டேஜ் இல்லை என்றால் இந்த டிரான்ஸ்மிஷன் லாசஸ் என்பது வந்து ஊழலாக நீங்கள் காண்கலாம். அந்த ஊழல் என்பதுதான் இந்த அரசாங்கம் மறுபடியும் வந்து இந்த வேஸ்டேஜை வந்து ஊழல் என்று காண்கிறது. அதுவும் இவர்களுடைய அறியாமையில் தான் நான் வந்து அந்த கணக்கில் தான் சேர்க்க வேண்டியதாக இருக்கிறது. இப்படி ஒரு அரசாங்கத்தினுடைய தலையாய கடமை என்பது ஸ்பெண்ட் பண்ண வேண்டும் என்றுதான். அதாவது நீங்கள் பணத்தை வந்து செலவழிக்க வேண்டும்,
அப்பதான் மக்களுக்கு வந்து நலத்திட்டங்கள் போய் சேரும். இதுல பில்ஃபரேஜ் இருக்கா? இருக்கும். இதுல ஊழல் இருக்கா? ஆங்காங்கே இருக்கும். ஆனால் இப்போ வந்து லாட்ஸ் ஆஃப் இட் இஸ் டைரக்ட் பெனிஃபிஷரி டிரான்ஸ்ஃபர், டிபிடி என்று சொல்வார்கள். டைரக்டாக பெனிஃபிஷரிக்கு போய் சேருகின்ற விஷயங்கள் எவ்வளவோ இருக்கிறது. அதனால பெரிய அளவில் வந்து பில்ஃபரேஜ் வந்து அந்த லெவல்ல வந்து நடக்காது. அடுத்த கொஸ்டின் வந்து இவ்வளோ பெரிய கடன் சுமையை வைத்துட்டு போயிட்டாங்களே அப்படின்னு இருக்குது இல்லையா? ஏதோ இந்த அரசாங்கம் ஒரு தமிழக அரசாங்கம், அது அதிமுக ஆனாலும் சரி, திமுக ஆனாலும் சரி, இல்ல கேரள அரசாங்கம், பினராயி விஜயனுடைய அரசாங்கம், அதுக்கு முன்னால் இருக்கின்ற பாஜக அரசாங்கம் கர்நாடகத்துல, இவர்கள் எல்லாம் வந்து ஏதோ ஒரு மார்வாடி கிட்ட வட்டிக்கு வாங்கிட்டு எல்லாமே செலவு செஞ்சுட்டு இப்ப கஜானா காலி என்ற ஒரு இடத்துக்கு கொண்டு நிறுத்திட்டாங்க என்ற அந்த தோரணையில் பேசுவதே வந்து தவறு. புரிதலினுடைய பிரச்சனை மட்டும் கிடையாது. இது வந்து இன்ஸ்டா ரீலுக்கான ஒரு விஷயமாகத்தான் நான் காண்கிறேன். இங்கதான் பிரச்சனை வருகிறது. அதாவது ஒரு அரசாங்கத்துக்கு என்ன செலவு செய்ய முடியும், எப்போது செலவு செய்ய முடியும் என்றெல்லாம் மிக தெளிவான வரையறைகள் இருக்கிறது. யார் லிமிட் செட் பண்றா, எவ்வளவு உங்களால் வந்து கடன் வாங்க முடியும் என்ற அந்த லிமிட்டை வந்து செட் பண்றது வந்து ஆர்பிஐ. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை ஒரு அவர்கள் வைத்திருக்க அந்த குறியீடை தாண்டி ஒரு அரசாங்கத்தினாலும் வந்து காசு எங்கிருந்து வாங்க முடியாது. மார்க்கெட் பாரோயிங் கூட முடியாது. மார்க்கெட் பாரோயிங்க்கு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 16%, 18% வட்டியில தான் உங்களுக்கு வந்து காசு வரப்போகுது. அதுவும் சில அரசாங்கங்கள் செய்திருக்கிறது. குறிப்பாக கேரள அரசாங்கம் செய்திருக்கிறது. நம்மளுடைய கேஸ்ல வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டில் அந்த விஷயத்தை செய்திருக்கோம். 9%, 10%க்கெல்லாம் நம்ம வந்து வட்டிக்கு வாங்கியிருக்கோம். அந்த வட்டிகள் வந்து இப்போ கொஞ்சம் குறைச்சு கொண்டிருக்கிறார்கள். அதற்காக அப்போ இப்போ வந்து ஒரு அரசாங்கம் கிட்ட இருந்து இல்லை என்றால் ஒரு நிறுவனத்துக்கிட்ட இருந்து நீங்க வந்து 12% வட்டிகளுக்கு வாங்கினீங்கன்னா இன்னொரு நிறுவனம் வந்து அந்த கடன் சுமையை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கும். அவர்கள் வந்து ஒரு 9%, 10% இந்த லெவலுக்கு வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல இருந்து அந்த நிறுவனங்கள் வருங்க. ஏன்னா அவர்களுக்கு வந்து பெரிய நம்பர்ஸா இருக்கிறது. அவர்களுக்கு அந்த கான்ஸ்டன்ட் ரெவென்யூ வந்தா போதும் என்ற நிலையில் வருவார்கள். அப்படியும் இருக்கின்ற நிலைகள் வந்து பல மாநிலங்கள் செய்திருக்கிறது. குறிப்பாக கேரள மாநிலம் தான் இதுல வந்து அதிகமாக ஈடுபட்டுள்ளது. ஆஃப் புக் பாரோயிங்ஸ், அதாவது பட்ஜெட்ல வரது ஆஃப் பட்ஜெட் பாரோயிங்ஸ் என்று சொல்வார்கள். இதுவும் இருக்கிறது. இது அனைத்து மாநிலங்களும் செய்கின்ற விஷயம்தான். இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் இருக்கின்ற 28 மாநிலங்களும் வந்து பிஸ்கல் டெபிசிட்ல ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. சிலது வந்து ரெவென்யூ சர்ப்ளஸா இருக்கலாம், பட் எல்லாமே பிஸ்கல் டெபிசிட்ல ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. அப்ப இந்த ஒயிட் பேப்பர் என்பது, வெள்ளை அறிக்கை என்பது அனைத்து அரசாங்கங்களும் அனைத்து சமயத்திலும் செய்கின்ற ஒரு அரசியலாகத்தான் இருக்கிறது. கேரள மாநிலத்தில் வி டி சதீஷன் வந்து போன வாரம் தான் இந்த ஒரு வெள்ளை அறிக்கை ஒன்று தாக்கல் செய்தார். அதுல வந்து கோவிட் என்பது 2 லைன் போட்டிருக்காரு. இந்த மாதிரி கோவிட்ல வந்து காசு வாங்கினாங்க என்ற விஷயங்கள் எல்லாம். ஆனால் இந்த மாநிலத்தில் அது போடவே இல்லை. கோவிட் என்ற விஷயத்தை வந்து யாரும் கண்டுகொள்ளவே இல்லை. ஆனால் இந்த மாநிலம் அதே விஷயத்தை செய்திருக்கு. திமுக வந்து ஆட்சிக்கு வந்தபோது 2021 ஒரு வெள்ளை அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கிறது. அதுல வந்து அதிமுகவை சரமாரியாக திட்டி இருக்கிறது. தாவேக்கா இப்போ அதிகாரத்துக்கு வந்திருக்கிறது. தாவேக்கா அதிகாரத்துக்கு வந்தோடனே இப்படி ஒரு வெள்ளை அறிக்கை தாவேக்கா வந்து அறிக்கை தாக்கல் செய்து கொண்டு அதை வந்து சரமாரியா திமுகவை திட்டி இருக்கிறது. இது வந்து ஒரு வெள்ளை அறிக்கை அரசியலாக பார்க்க வேண்டியதே ஒரு சூழல்ல தான் நாம் வந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப இதனுடைய இந்த நாய்ஸ்ல இருந்து நாம் வெளிவந்து பல விஷயங்களை நாம் வந்து அறிந்து கொள்ள வேண்டியதா இருக்குது. அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் பட்ஜெட் டாக்குமெண்ட்ஸை படிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கிறது. இந்த பட்ஜெட் டாக்குமெண்ட்ஸை படிக்கிறதெல்லாம் அவ்வளோ எளிது கிடையாது. கொஞ்சம் இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் அதை வந்து படிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இல்லை என்றால் வேறொரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ இருக்கிறது. ஏஐ இருக்கிறது. ஏஐல நீங்க வந்து எஸ்பெஷலி பெர்ப்ளெக்சிட்டி ப்ரோ அந்த மாதிரி ஏதாச்சும் இந்த சாட் ஜிபிடியில் வந்து போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து எவ்வளோ மோசமா இருக்கு, எவ்வளோ நன்றாக இருக்குன்ட்டு. கடைசியாக ஒரே ஒரு விஷயம் இதை பற்றி இருக்கின்றது. நம்மளுடைய அரசாங்கத்தினுடைய இந்த பில்லுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சேலரி பில்லுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்மளால் யூகிக்க முடியாத அளவுக்கு வந்து பெரிய ஒரு பில்லாக இருக்கிறது. இன்றைக்கு இருக்கின்ற அரசு ஊழியர்களுக்கு அரசாங்கம் ஒரு வருடத்தில் செலவு செய்கின்ற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 90,000 crores. அதாவது இன்னைக்கு அரசாங்கத்தில் இருக்கின்ற அதிகாரிகளுக்கும் ஸ்டாஃபுக்கும் கொடுக்கின்ற பில், சேலரி பில் எலோன் இஸ் 90,000 crores. பென்ஷன் பில் இஸ் another 60,000 crores. இதே வந்து 1,50,000 கோடி வந்து இதற்கே போகிறது. இது ஏறத்தாழ ஒரு 64-65% அரசாங்கத்தினுடைய ஸ்டேட்ஸ் ஓன் டாக்ஸ் ரெவன்யூல இருந்து போற காசா இருக்கிறது. இதை தாண்டித்தான் ஏதாச்சும் டெவலப்மெண்ட் நடக்க வேண்டும். அப்ப எல்லா காலங்கள்லையும் அது ஒரு திமுக அரசாங்கமானாலும் சரி, அதிமுக அரசாங்கமானாலும் சரி, தாவேக அரசாங்கம், எந்த அரசாங்கம் வந்தாலும் இந்த 1.5 லட்சம் கோடியை மாற்றி நிறுத்தி கொண்டுதான் உங்களுடைய டெவலப்மெண்ட்டை பத்தி நீங்க பேச ஆரம்பிக்க முடியும். இதை தாண்டி உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. நீங்க வந்து ப்ராமிஸ் பண்ண அந்த இது இருக்கு இல்லையா, உங்களுடைய மேனிஃபெஸ்டோல ப்ராமிஸ் பண்ண விஷயங்கள் வந்து அதற்கு ஒரு 1 லட்சம் கோடி தேவைப்படுது வருஷம்
வருஷத்துக்கு இது எங்கிருந்து கொண்டு வர போறீங்க? அப்ப இதற்காகத்தான், அதாவது 1,00,000 கோடி நம்ம கிட்ட இப்ப கையில கையிருப்பு கிடையாது, செய்ய இயலாது, அதனால நம்ம வந்து பழிய வந்து திமுக அரசாங்கம் முறை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு வெள்ளை அறிக்கை வந்து இப்ப வந்து அவங்க வந்து அவர்களுக்காக ஒரு டைம் வாங்கி கொள்ளுகிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன். அப்போ ஒரு உள்ளாட்சி தேர்தலுக்கு போகும்போது இது தாவேகா இப்ப அரசாங்கத்தில் இருக்கு, அதுக்கு ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலை. நீங்க அங்க போய் நிற்கும் போது என்ன கேட்பான்? எங்க 2,500 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னீங்களே என்னாச்சு? லேடிஸ் கேட்பாங்க. அதே மாதிரி ஃப்ரீ பஸ் பாஸ் அது வந்து பண்ணிட்டாங்க, லேடிஸ்க்கெல்லாம் பண்ணிட்டாங்க. பல விஷயங்கள் வந்து நியூலி பார்னுக்கு வந்து இது தங்கம் கொடுக்குறீங்கன்னு சொல்றீங்க, அந்த மாதிரி பல விஷயங்கள், ஒரு 1008 விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க ஆட்சிக்கு வருவாங்கன்னு அவங்களுக்கே நம்பிக்கை கிடையாது, டப்புன்னு சொல்லி விட்டாங்க. சொல்லி விட்டது ஆட்சி வந்து உட்காந்துட்டாங்க, இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப அந்த அளவுக்கு வந்து இவை எங்க போய் நின்னாலும் மக்கள் கேட்பார்கள். ஏனென்றால் உங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் இருக்கின்ற தலையாய சரத்துக்கள் ஒரு 10-12 இருக்கு. அது இன்னைக்கு கூட தமிழிசை சவுந்தரராஜன் கூட எடுத்து போட்டிருக்காங்க. எடுத்து போட்டு சொல்றாங்க அந்த மாதிரி ஒரு 1,00,000 கோடி தேவைப்படுதுப்பா, எங்கப்பா போய் நிக்க போறேன்ட்டு. அப்ப இதெல்லாம் எல்லா இடத்துலையும் ஃபிளாஷ் ஆயிருக்கு. அப்ப நீங்க போய் நிற்கும் போது அதான் கேட்பாங்க. உள்ளாட்சி தேர்தலுக்கு போய் நிற்கும் போது என்னப்பா ஆச்சுன்னு கேட்பாங்க. கூடி சீக்கிரம் பண்ணிடுறோம், திமுக அரசாங்கம் வந்து கஜானா காலி பண்ணிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்ல போறாங்க. கஜானா ஒரு காலத்துலையும் காலி ஆகாதுங்க. த ஸ்டேட் இஸ் த ஹவுஸ், த ஹவுஸ் ஆல்வேஸ் வின்ஸ். நம்ம அனைவரும் அறிந்த விஷயம். அதாவது ஸ்டேட்டு கிட்ட இருக்கின்ற அளவுக்கு சொத்துக்கள் வந்து ஒரு இண்டிவிஜுவல், எவ்வளோ பெரிய இண்டிவிஜுவல் எலான் மஸ்க் ஆனாலும் சரி, அவரிடம் இருக்க முடியாது என்பதுதான் ஒரு ஸ்டேட் என்ற அந்த ஹவுஸ். தட்ஸ் வை ஸ்டேட் இஸ் கால்ட் த ஹவுஸ். அதனால கஜானா ஒரு காலத்துலையும் காலியாகாது, அதுதான் உண்மையான விஷயம். இது தாவேகாவினுடைய ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறது. அடுத்ததாக புது பிளேயர் வந்து அண்ணாமலைக்கு இருக்கின்ற பெரிய டிராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் பி டீமா, ஏ டீமா, எக்ஸ் டீமா என்ற அந்த பிரச்சனை தான். அப்போ பி டீம் இல்லை என்று அவர் வந்து சாதிக்க முயல்கிறார். இப்போ வந்து அந்த நீட்டில் வந்து நீங்கள் வந்து பிளேனில் தூக்கிட்டு வந்தீங்கன்னா என்ன பிரச்சனை? இன்னைக்கு ஒரு ட்வீட் கூட போட்டிருக்காரு. அது வந்து 2 விஷயங்களை வந்து அவர் வந்து வெளிப்படையாக போட்டிருக்காரு. ஒன்று வந்து வட இந்தியாவிலிருந்து வருகின்ற லேபரர்ஸ் வந்து இங்கே பல பிரச்சனைகள் பண்ணுறாங்கன்னு சொல்லி தமிழில் வந்து ஒரு இது எக்ஸல் வலைதளத்தில் போட்டிருக்காரு. அதை வந்து பல இடத்துல பேசியிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து இது மாதிரி நீங்கள் ஐஏஎஃப் வச்சு இந்தியன் ஏர்ஃபோர்ஸை வைத்துக்கொண்டு இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் தூக்கிட்டு ஒவ்வொரு இடத்துக்கு போனதுனால செக்யூரிட்டி வந்துருமா என்ற அந்த கேள்வி வந்து மத்திய அரசாங்கத்தை பார்த்து கேட்டிருக்காரு. 2 நல்ல கேள்விகள் தான். ஆனால் ஒன்றில் ஒரு பிரச்சனை இருக்குது. குறிப்பாக அவர் வந்து வட இந்தியர் என்று ஒரு ட்வீட்டில் வந்து குறிப்பிட்டார். அது கண்டனத்துக்குரிய விஷயம். வட இந்தியர் மட்டுமே இங்கே வந்து பாலியல் பலாத்காரம் வந்து செய்யவில்லை, பலரும் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். தமிழகத்தை உட்பட்ட நபர்களும் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்போ அவர்களை வந்து சிங்கிள் பண்ணுவது வந்து அவர்களை வந்து ஏதோ டார்கெட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயமா இருக்கிறது. அது அவருடைய அரசியலினுடைய ஒரு ஃபேசட்டா என்று எனக்கு டெஃபினட்டா டவுட் இருக்கிறது. அது எங்க போய் முடியும்னு நான் வந்து சொல்ல முடியாது. அதாவது ஒரு குரூப்புக்கு எதிராக ஹேட் வந்து தூண்டி விடுவதுதான் அண்ணாமலையினுடைய பாஜகவினுடைய அரசியலாக இதுவரை இருந்தது. அப்போ இதுவரை வந்து முஸ்லீம் இருந்தாங்க, கிறிஸ்டியன்ஸ் இருந்தாங்க, அவங்க மேல தூண்டி விட்டு கொண்டிருந்தார்கள். பாஜக அவர் இருந்த டைம் மட்டும் நாம கூட பார்த்தோம், பல ஒரு கொலைகள்ல வந்து நாம் பார்த்தோம், அவருடைய செயல்பாடுகள் பார்த்தோம். இன்னைக்கு அது அந்த ஒரு கொலையில ஒரு விஷயத்துல மட்டும் அவர் சொல்றாரு, இல்ல அது வந்து சூசைட் மாதிரி தான் இருக்கு, நல்லா பேசிக்கொண்டிருக்கிறார். பட் இந்த விஷயம் இருக்கு இல்லையா, ஒரு பர்டிகுலர் குரூப்பை பார்த்து அவர்களோடு தூண்டி விடுகின்ற அந்த விஷயம் வந்து நிச்சயமாக வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமா இருக்கிறது. அங்கதான் அவர் பயணிக்கிறார்னு நினைக்கிறேன். அதாவது அந்த ஒரு கான்ஸ்டிடுவன்சி வந்து கையில் எடுக்க வேண்டும். தமிழர்கள் என்ற அந்த கான்ஸ்டிடுவன்சியை வந்து எப்படி சீமான் கையில் எடுக்கிறாரோ, ஒரு தமிழ் நேஷனலிஸ்ட் போக்கிலிருந்து கையில் எடுக்கிறாரோ, அதே மாதிரி ஒரு ஆன்டி நார்த் இந்தியன் ஃபீலிங்ஸ் மூலியமாக தமிழர்களை கையில் எடுக்க முடியுமா என்ற அந்த இடத்துக்கு வந்து இன்னைக்கு வந்து அண்ணாமலை சென்று கொண்டிருக்கிறார். திமுகவை பொறுத்தவரை இன்று இருக்கின்ற சூழல் என்று பார்த்தீங்கன்னா, அவர்கள் இன்னமும் வந்து அவர்களுடைய அந்த டிஃபீட்டை பற்றி தான் இன்னும் வந்து அது அசஸ் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு நிலை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் என்னை பொறுத்தளவில் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கின்ற இன்றைய சூழல் எடுத்து பார்த்தோம் என்றால், திமுக மட்டும்தான் இன்னமும் சிதறி போகாத ஒரு கட்சியாக நாம் பார்க்கிறோம். ஒரு எதிர்கட்சி வரிசையில் உட்கார்ந்து கொண்டு மோடியை வந்து எந்த அளவுக்கு சாட முடியுமோ அந்த அளவுக்கு சாடிக்கொண்டு, அமித்ஷாவுக்கு எதிராக பேசிக்கொண்டு, மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக வந்து நிலை எடுத்துக்கொண்டு, இன்னைக்கு திமுக மாதிரி இன்னொரு கட்சி வந்து இந்தியாவில் கிடையாது என்ற ஒரு நிலையில் நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். திரிணாமுல் காங்கிரஸ் எவ்வளவோ பேசினார்கள், எவ்வளவோ விஷயம் செய்தார்கள். அதற்கு கடைசியில் என்னாச்சு? இப்போ திரிணாமுல் என்ற ஒரு கட்சியே வந்து காலி பண்ற அளவுக்கு வந்து இன்னைக்கு கொண்டு போய் நிறுத்திட்டார்கள். அது ஒரு விஷயம். அடுத்ததாக இன்னைக்கு வந்து சிவசேனா வந்து பிளறக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறதாக நான் காண்கிறேன். ஒரு 15 கோடி எல்லாம் வந்து நம்பர் பேசுறாங்க. 15 கோடி எல்லாம் ரொம்ப கம்மிங்க. 15 கோடி எல்லாம் வந்து ஒரு சாதாரண எம்எல்ஏக்கு வாங்க வேண்டிய ஒரு நபராக இருக்கிறது. கொஞ்சம் அதிகமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் மஹுவா மொய்த்ரா
திரிணாமுலினுடைய ஒரு தலைவர் அவர்கள் கூறுகின்ற அந்த எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அங்கிருந்து விட்டு போன நபர்கள் இருக்கிறார்கள், 20க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து விட்டு போயிருக்கிறார்கள். அவர்களுக்கு பேசின நம்பர்னு பார்த்தீங்கன்னா 4 கோடி இப்போ ரொக்கமா கொடுத்துட்றாங்க. ஒவ்வொரு கோடி வந்து ஒவ்வொரு மாதம் 36 மாதத்துக்கு வந்து ஒவ்வொரு கோடி கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுவும் நம்பத்தன்மை இருக்கின்ற ஒரு நம்பராக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு எம்பி வந்து ஜெயிச்சு வர வேண்டும் என்றால் ஏறத்தாழ ஒரு 20 கோடி 25 கோடி செலவு பண்ணி தான் ஜெயிச்சு வந்திருப்பாங்கன்னு இருக்கிறது. அப்போ அது ஒரு நம்பகத்தன்மை இருக்கின்ற ஒரு நம்பராக தான் இருக்கிறது. ஆனால் அந்த 15 கோடிக்காக சிவசேனா ஆளுகளை வாங்குறதுன்னு சொல்றது அது வந்து நம்பகத்தன்மை இல்லாத விஷயமா இருக்கிறது. 150 இருக்கும்னு நான் கருதுறேன். ஆனால் பாம்பே மாதிரி இடங்கள் எல்லாம் ரொம்ப செலவாகும், தேர்தல் பார்க்குறக்கே செலவாகும். என்சிபி அப்போ சுப்ரியா சூலேனுடைய மகளினுடைய திருமணம் நடக்க போகிறது. அப்போ அதை தாண்டி அதன் பிறகு வந்து மறுபடியும் இதில் என்சிபியில் பிளவு இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது என்று நான் அறிகிறேன். அப்போ இந்த கட்சிகள் எல்லாம் நீங்கள் இந்தியாவில் இருக்கின்ற கட்சிகளை எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றோ பிஜேபியினுடைய ஆர்பிட்டில் இருக்க வேண்டும், இல்லை என்றால் காலி பண்ணி விடுவார்கள் என்ற ஒரு நிலை தான் எல்லா இடத்துலையும் இருக்கிறது. இன்றைக்கு அதற்கு நேர் மாறாக இருக்கின்ற ஒரே ஒரு கட்சி இன்னைக்கு வந்து ஒரு ரீஜனல் பார்ட்டின்னு பார்க்கும்போது திமுகவாக தான் இருக்கிறது. தோல்விக்கு பிறகு பெரிதாக தலைவர்கள் யாரும் விட்டு தாவேகாவுக்கோ இல்லை என்றால் பாஜகவுக்கோ இல்லை என்றால் வேற ஒரு கட்சிக்கோ வந்து ஓடி போகவில்லை. இந்த தருணம் வரை ஓடி போகவில்லை. அங்க குமரல் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா குமரல் இருக்கத்தான் செய்கிறது. மாற்றுக்கருத்து இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மாற்றுக்கருத்து இருக்கத்தான் செய்கிறது. அந்த மாற்றுக்கருத்தை பேசுகிறார்கள் பார்த்தீங்கன்னா சிலர் பேசுகிறார்கள், சிலர் பேசாமல் இருக்கிறார்கள். இப்படி எல்லாம் இருந்தால் கூட திமுக இன்னமும் அந்த இன்டர்னல் அசஸ்மெண்ட்ல தான் இருந்து கொண்டிருக்கிறது. உள்ளாட்சி தேர்தலில் அவர்களுடைய எஃபெக்டிவ்னஸ் தெரியும் என்று நான் கருதுகிறேன். அப்படி இருந்தால் கூட நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், உள்ளாட்சி தேர்தல் என்பது இந்த மாநிலத்தில் அரசாங்கத்தில் இருக்கின்ற ஒரு மாநிலத்தினுடைய பணம் பற்றுகின்ற ஒரு தேர்தல் அதிகாரி நடத்துகின்ற தேர்தல். இது மத்திய தேர்தல் அதிகாரிகள் நடத்துவது கிடையாது. அப்போ அதுல வந்து பல விஷயங்கள் வந்து மாநிலத்துக்கு உட்பட்ட விஷயங்களா இருக்கிறது. மாநில அரசாங்கம் செய்கின்ற விஷயங்கள், சொல்லுகின்ற விஷயங்கள், பல விஷயங்கள் வந்து செய்யக்கூடும். நான் வந்து ஒவ்வொரு மாநில தேர்தல், இந்த மாநில தேர்தல் ஆணையம் நடத்துகின்ற ஒவ்வொரு தேர்தலையும் நான் வந்து வன்முறை கண்டிருக்கிறேன். அந்த எல்லா தேர்தலிலையும் வந்து எந்த கட்சி வந்து ஆட்சியில் இருக்கிறதோ அந்த கட்சிக்கு தான் அதிகமான இடங்கள் பல இடங்கள்ல வரும் என்பதும் உண்மையான விஷயமா இருக்கிறது. அது எந்த அளவுக்கு இந்த ஒரு சூழல்ல வந்து சரியா வரும் எனக்கு தெரியல. ஏன்னா தாவேகாவை பொறுத்தவரை தாவேகாக்குள்ளால் இப்போ பல டிவிஷன்ஸ் வந்துருச்சு. அதாவது புதிதாக வெளியிலிருந்து வந்தவர்கள் நிறைய இருக்கிறார்கள். அதே நேரத்தில் விஜய் மக்கள் இயக்கம் என்ற அந்த கோர் இருக்கு இல்லையா, அந்த இயக்கத்தில் இருக்கிற நபர்கள் பலரும் வந்து இன்னைக்கு வந்து யோசிச்சு கொண்டிருக்கிறார்கள், என்னப்பா அது நமக்கு இடம் கிடையாதா, எவனோனா வந்துட்டு இருக்கான் மந்திரிங்கிறான், அவங்க வந்து மாவட்ட செயலாளர் ஆக்கிடுறாங்க, பொறுப்பு கொடுக்குறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த கட்சிக்குள்ளாலே பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு நிலை. அது வந்து அடுத்த தேர்தலுக்குள்ளால அவர்களால் வந்து ரிசால்வ் பண்ண முடியுமா என்ற அந்த விஷயம் இருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரை நிச்சயமாக அது வந்து இப்போது ஒரு ஒரு பெரிய ஒரு என்னை பொறுத்த அளவில் வந்து பெரிய வேதனைக்குரிய ஒரு கட்சியாக இன்னைக்கு மாறி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு நபர் வந்து பல ஷேட்ஸ் ஆஃப் அதிமுக இருக்கின்ற நபர்களை வந்து ஒருங்கிணைத்து இல்லை என்றால் அரவணைத்து போக முடியாத ஒரு சூழல்ல வந்து அவர் வந்து சென்று மாட்டிக்கொண்டிருக்கிறார். அப்போ அது அந்த கட்சிக்கு நிச்சயமாக அந்த கட்சி இன்றைக்கு ஏதாத்தாலும் ஒரு பிராந்திய கட்சி கூட கிடையாது, ஒரு ஒரு சப் ரீஜனல் ஃபோர்ஸாக மாறிக்கொண்டிருக்கிறதாகத்தான் நான் பார்க்கிறேன். நிச்சயமாக என்னை பொறுத்தளவில் வந்து நீங்க ஒத்துக்க மாட்டீங்க, பட் அப்படி இருந்தால் கூட எனக்கு வேதனையான ஒரு விஷயமாக தான் இருக்கிறது. எத்தனையோ தலைவர்கள் வந்து எங்கிட்டையும் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். அதை தாண்டி அந்த கட்சியினால் வர முடியுமா? இப்போ வந்து இவ்வளோ பிரச்சனை நடக்கும்போது வந்து உங்க மகனை கொண்டு வர வேண்டியது ஒரு பெரிய ஒரு விஷயமா? மிதுன் வந்து உள்ள கொண்டு வர வேண்டியது இப்போதான் நீங்க செய்ய வேண்டியமா? எப்போ பண்ணியிருக்கலாம். 21 இருந்து மிதுன் வந்து ஆக்டிவாக தான் இருக்கிறாரு. கட்சி பணிகள் பல விஷயங்கள்ல வந்து இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் கொண்டு வந்ததுலேருந்து எல்லாமே வந்து ஆக்டிவாக தான் இருக்காது. எப்போ செய்திருக்க வேண்டிய விஷயம் இப்போ செய்யும்போது அது வந்து நெகட்டிவாக தோன்றுது. ஜெயக்குமாரனுடைய மகனை கொண்டு வரவில்லையா, பாலகங்கானுடைய மகனை கொண்டு வரவில்லையா, இப்படி பல விஷயங்கள் பார்க்கும்போது அதிமுக இன்னைக்கு வந்து அந்த ஃபோர்ஸாக இல்லாத ஒரு விஷயம் நாம் பார்க்குறோம். நான் பல தருணம் சொல்ற விஷயம் இதுதான். அதாவது அதிமுகவில் என்னை பொறுத்தளவு ஒரு டிடி தினகரன் போற ஒரு நபரோ இல்லை என்றால் ஒரு சசிகலா அம்மையாரோ இந்த மாதிரி நபர்களும் தேவைப்படுகிறார்கள் என்பதுதான். அதாவது ஒரு கம்யூனிட்டியை குறிப்பிட்டு நான் சொல்லவில்லை, ஆனால் இந்த தலைவர்கள் வந்து ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புளுக்கு வந்து அவர் வந்து தேர் அக்செப்டபிள் என்ற அந்த நிலையிலிருந்து பார்க்கும்போது நிச்சயமாக அவர்களும் உள்ளே இருக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய ஒரு அவாவா இருக்கும். இத்துடன் முடித்துக் கொள்கிறேன்.